கர்நாடகாவுடைய 2023 தேர்தலில் முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருந்தது DK சிவகுமாருடைய வாக்குறுதி. என்னன்னா, மேகதூது அணை எந்த காரணத்துல இருந்தாலும் வந்து தடைப்படாது, அது கட்டப்படும் அப்படின்னு சொன்னார். அப்பவும் கூட்டணியில திமுக தான் இருந்தது, இந்தியா கூட்டணியில. இப்போ அதே இந்தியா கூட்டணியில் தோணுது. ஆனால் இது வரைக்கும் திமுக அது சார்பாக ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. ஆனால் தமிழக பாரதிய ஜனதா அதை தொடர்ந்து இங்கேயும் போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு வந்து மத்திய அரசும் வந்து நீங்க அந்த கொடுத்த பிளான்லாம் சரியில்லை, ரிவர்க் பண்ணணுன்ற மாதிரி அது ஒரு நடுநிலையாக இருந்து அதை பண்ணாங்க. ஆனால் தொடர்ந்து DK சிவகுமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மேகதூது அணை அப்படின்றது கட்டப்படும் அப்படின்றது அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இப்போ கர்நாடகாவோட பட்ஜெட்லயே என்ன சொல்லியிருக்காரு, மேகதூது அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அந்த முதல்வர் சித்தராமையா அறிவித்து அதுக்கு ஒரு நிதியும் ஒதுக்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேகதூது அணை எக்காரணத்தை கொண்டும் அது வந்து அந்த திட்டம்ன்றது கைவிடப்பட மாட்டாது, அது கட்டாயம் செயல்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இங்க விடியா அரசு, திராவிட மாடல் அரசு வந்து ஒரு சிறிதளவு கூட கண்டனமோ அதை வந்து கண்டுகொள்ளாம இருக்காங்க. மாறாக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? நதிகளை வைத்து இந்த நாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறது இந்துத்துவம். ஒரு ஸ்லோகம் இருக்கு, கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. அதாவது நீங்க காலையில குளிக்கும் போது இந்த 7 புண்ணிய நதிகளை நினைத்து கொண்டு குளிக்கணுமா. இதில் நான் குளிக்கிறதா நினைச்சிட்டு நாடு முழுக்க எங்க கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி, குடமுழுக்கு நீங்க டெல்லியோ பாம்பேயோ தமிழ்நாடோ கேரளாவோ இல்ல பெங்காலோ ஒரிசாவோ ஆந்திரா மத்திய இதுக்கு வேணா எடுத்துக்கோங்க. குடமுழுக்கு என்று நடந்தால் இந்த 7 புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களை அந்த குடமுழுக்கில் ஊற்றப்பட வேண்டும். சப்போஸ் வரலன்னு என்ன பண்றது, ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த 7 நதிகளை ஆவாகனம் செய்து இருப்பதாக நினைத்து கொண்டுதான் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட பழக்கம் ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கு. இந்த 7 நதிகள் நாடு முழுக்க இருக்கு. கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதி, சிந்து, காவேரி. சிந்து தான் நம்ம நாட்டு விட்டு போயாச்சு, பாகிஸ்தான்ல இருக்கு. அப்ப நாடு முழுக்க உள்ள நதிகளை வைத்து ஒன்றிணைத்தது ஹிந்துத்துவம். இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல அல்லது கர்நாடகாவில் என்ன பண்றாங்க, நதிகளை வைத்து அரசியல் செய்து நாட்டை பிளந்து கொண்டிருக்கிறார்கள். இதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் கட்சியோட ஒரு வாராது வந்த கூட்டணி அமைந்து விட்டது, ஒரு வலிமையான கூட்டணி வந்தமைத்து விட்டது என்று சொல்லி அறிக்கை விட்டார். இந்த கூட்டணிக்காக இப்ப மேகதாது அணைக்காக அடுத்த பட்ஜெட்ல அவங்க நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க, அப்படி அறிவிச்சிருக்காங்க. ஏன் நீ கண்டிக்கல? அப்ப உன்னுடைய கூட்டணி காங்கிரசுடன் கூட்டணி வர வேண்டும் என்பதற்காக தமிழக விவசாயிகளை நீ காவு கொடுத்திருக்கிறாயா? இது அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க. நிச்சயமா ஆமாம் என்பதுதான் பதில். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாரதியார் பாடியிருப்பார், தமிழ்நாட்டினுடைய பெருமையை பற்றி பாடும்போது, காவிரி தென்பெண்ணை பாலாறு கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறுகள் பலவோட திருமேனி செய்த தமிழ்நாடு. அதுல முதல்ல வருது காவிரி. அப்ப காவிரி தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு எத்தனையோ ஆண்டு காலமா இருக்கு. சோழர்கள் 1000 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, உலக வரலாற்றிலேயே மிக அதிகமான டைனஸ்டி, லாங் பீரியட் சோழ டைனஸ்டி, 1200 வருஷம். அந்த 1000 ஆண்டு காலம் சோழர்கள் ஆண்ட போது காவிரி பிரச்சனை வரல தமிழ்நாட்டுல. பிரிட்டிஷ் ஆண்டு இருக்கான் 200 ஆண்டு காலம், காவிரி பிரச்சனை வரல. எப்ப வந்தது? 50 ஆண்டு காலம் திமுக திராவிட கட்சிகள் ஆண்ட போது காவிரி பிரச்சனை வந்தது. ஏன் வந்தது? அது காரணம் பாருங்க. 1892ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. யாருக்கு? மைசூர் மகாராஜாவுக்கும் அப்ப இருக்கிற மெட்ராஸ் பிரசிடென்சி, மைசூர் சமஸ்தானம் பேர், 2 பேருக்கு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன போடுறாங்க? இந்த மைசூர் சமஸ்தானத்து எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பாயக்கூடிய காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த புதுசா டேம் கட்டுறதா இருந்தாலும் மெட்ராஸ் பிரசிடென்சியை கேட்காம நான் கட்ட மாட்டேன்னு கையெழுத்து போடுறார். இந்த ஒப்பந்தம் எப்ப காலாவதி ஆகுமோ அப்ப 2 பேரும் பேசி திருப்பி ரினியூ பண்ணிக்கணும். சப்போஸ் ரினியூ பண்ணாம விட்டாச்சுன்னா அது காலாவதியான மாதிரி தான் கணக்குன்னு அப்படி அதுல இருக்கு கடைசியா. புரிஞ்சுங்களா? இந்த ஒப்பந்தம் எப்ப காலாவதி ஆகுது? 1970ஆம் வருஷம் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது காலாவதி ஆகுது. ரினியூ பண்ணாரா? பண்ணல. எல்லாருக்கும் இது யாருக்கு தமிழக மக்களுக்கு தெரியாது. அப்ப இன்றைய காவிரி பிரச்சனைகளுக்கு காரணமே கருணாநிதி தான். தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்றைய தமிழக தஞ்சாவூர் விவசாயிகளை வயிற்றில் அடித்தது கருணாநிதி தான். தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் பண்ண துரோகம் தான் இது. தமிழகம் மறந்து போயிட்டாங்க. இது முடிஞ்சதா? அதன் பிறகு கர்நாடகால அவர் அணை கட்டார்.
ஹேமாவதி என்கின்ற பெரிய அணை கட்டுறார். அப்ப தமிழக சட்டசபையில கர்நாடகத்திலே ஹேமாவதி அணை கட்டுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று கருணாநிதி அவர்கள் பேசியது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ எடுத்து பாருங்க. தமிழக விவசாயிகளுக்கு வஞ்சித்திருக்கார் பாருங்க. அதன் பிறகு ஹேமாவதி அணை கட்டி முடிச்சாச்சு. கபினி, ஹாரங்கி, சொர்ணாவதி இப்படிப்பட்ட கிளை ஆறுகள், அந்த ஆறுகள் குறுக்கலா நதி குறுக்க அணை கட்டுறாங்க. இதெல்லாம் கருணாநிதி ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. அதுல குறிப்பா அந்த கபினி, ஹாரங்கி, சொர்ணாவதி குறுக்க அணைகளுக்கு மத்திய நீர்வளத்துறைக்கு எந்த விதமான ஒப்புதலும் பெறாமலேயே கட்டுறாங்க. அதை கூட ஆட்சேபமா சொல்லல. ஆகவே தமிழகத்துக்கு முழுக்க முழுக்க துரோகம் செய்து கருணாநிதி தான். காவிரி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் காவிரி சொன்ன நாடகம் ஆடுவார் பாருங்க. காவிரி ட்ரிபியூனல் வந்தது. காவிரி ட்ரிபியூனல் வந்த போது அது நிறைவேற்ற எடியூரப்பா அவர் ஆட்சி காலத்தை அவர் பதவி போறதுக்கு முன்னாடி பண்ணார். அதே போல எப்பெல்லாம் பாஜக ஆட்சி இருந்ததோ காவிரி ட்ரிபியூனல் நீர் வந்தது. எப்பெல்லாம் ஆட்சி பொறுப்பிலே காங்கிரசும் திமுகவும் இருக்கிறதோ அப்போதெல்லாம் காவிரி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பிரச்சனைக்கு காரணம் யாரு? காங்கிரஸ், திமுக ரெண்டு பேரும். இதை வைத்து ரெண்டு பேரும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வைத்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ ரெண்டு பேரும் நாடகம் ஆடிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காவிரி ட்ரிபியூனல் வந்தது இல்லைங்களா? திமுக ஆட்சியில் அங்கம், மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. அதை கெசட்ல பதிவு பண்ணாதான், கெசட்ல ஏத்தினாதான் காவிரி ட்ரிபியூனல் நடைமுறைக்கு வரும். திமுக கேட்டதா? இல்ல. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்துதான் கெசட்ல ஏத்தினாங்க. எடுத்து பாருங்க, பேப்பரை பாருங்க. ஆகவே காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு பச்சை துரோகம் செய்த கருணாநிதி, விவசாயிகள் வயிற்றில் அடித்தது கருணாநிதி, மீண்டும் அதே செயலை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை அவர் சொன்னது கரெக்ட். அதனால தமிழக விவசாயிகள் நலன் காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய காங்கிரஸ் உடைய கூட்டணிக்காக காவு வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. தமிழக விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் தமிழகம் காப்பாற்றப்படும்.